Exercise 1.4 question number 5. Suppose the inter-industry flow of the product of two industry are given as நம்ம கிட்ட ஒரு டேபிளர் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளரில் ப்ரொடக்ஷன் செக்டார், கன்சப்ஷன் செக்டார், டொமஸ்டிக் டிமாண்ட், டோட்டல் அவுட்புட் இது எல்லாமே கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அண்ட் தி டெஸ்ட் ஹவுக்கின் சைமன்ஸ் கண்டிஷன் ஃபார் தி விபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். கொடுத்துருக்கிற கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். தென் ஹவுக்கிங் சிமோன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்டில் இஃப் தி டொமஸ்டிக் டிமாண்ட் சேஞ்சஸ் டு 80 and 40 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நமக்கு டேப்லரில் கொடுத்துருக்க டொமைன் பார்த்தீங்கன்னா 50 and 30. டொமஸ்டிக் டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா 50 and 30. அதை பொறுத்து அதோட டோட்டல் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 120 and 60. இப்போ நம்மளோட டொமஸ்டிக் டிமாண்ட் என்னவா மாறுதுன்னா 50க்கு பதிலாக 80யும் 30க்கு பதிலாக 40யும் ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைக்க போகிற நியூ அவுட்புட்டை கேட்டிருக்காங்க. வாட் ஷுல் பி த கிராஸ் அவுட்புட் ஆஃப் ஈச் செக்டார் இன் ஆர்டர் டு மீட் தி நியூ டிமாண்ட்ஸ். நியூ டிமாண்டை பொறுத்து வரக்கூடிய அவுட்புட்ஸை கேட்டிருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் ஹவுக்கிங் சைமன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலான்னு செக் பண்ண போகிறோம். தென் தேர்ட் பாயிண்டில் டிமாண்டை சேஞ்ச் பண்ணி அதை பொறுத்து டோட்டல் அவுட்புட் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 30A A11, 40A A12, 20A A21, 10A A22. தென் டோட்டல் அவுட்புட்டை X1 and X2 எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் டிமாண்ட் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா 80 and 40. கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி A11 30, A12 40, A21 20, A22 10 and X1 and X2 120 60 outputs. இப்போ ஃபஸ்ட் என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்முலானா Bij equal to Aij divided by Xj. I, J equal to 1, 2. ஃபஸ்ட் இங்கே B11 equal to A11, then J இங்கே என்னவா இருக்குன்னா 1, ஸோ X1. A11 இங்கே 30 divided by X1 பார்த்தீங்கன்னா 120. கேன்சல் பண்ணும்போது இங்கே 0 0 கேன்சல், 1 time 4 times, ஸோ 1/4. B12 equal to A12 divided by J இங்கே 2, ஸோ X2. A12 equal to 40, X2 equal to 60. தென் கேன்சல் பண்ணும்போது 0 and 0 கேன்சல், 4/6 இங்கே 2/3. நெக்ஸ்ட் B21 equal to A21 divided by X1. A21 equal to 20 divided by X1 120. கேன்சல் பண்ணும்போது 0 and 0 கேன்சல், 2/12 நமக்கு 1/6. B22 equal to A22 divided by X2 10 divided by 60. கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0 and 0 கேன்சல்னா 1/6. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேலையும் யூஸ் பண்ணி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் B equal to first B11ல 1/4, then 2/3, 1/6 and 1/6. நெக்ஸ்ட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஹவுக்கிங் சைமன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் ஆகான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே I மைனஸ் B. ஐயோட வேல்யூ 1 0 0 1 மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 1/4, 2/3, 1/6 and 1/6. இப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது 1 minus 1/4, 0 minus 2/3, 0 minus 1/6, 1 minus 1/6. 1 minus 1/4 கிராஷ் பண்ணும்போது 4 minus 1 3/4 minus 2/3 minus of 1/6 கிராஷ் பண்ணால் 6 minus 1 5/6. I minus
B ஓட வேல்யூ. ஹவுக்கிங் சைமன்ஸ் கண்டிஷனை 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் I மைனஸ் பியோட மெயின் டயங்கனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டயங்கனல் ஆர் பாசிட்டிவ். அப்போ இங்கே ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. தென் செகண்ட் கண்டிஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பியும் பாசிட்டிவாக இருந்தால் ஹவுக்கிங் சைமன்ஸ் கண்டிஷன் வியபிள். நெக்ஸ்ட் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b equal to determinant of 3 by 4 minus 2 by 3 minus 1 by 6 5 by 6. Just இங்கே cross multiplication பண்ணும்போது 3 by 4 into 5 by 6 minus of minus into minus plus 1 by 6 into 2 by 3. Multiplication பண்ணும்போது 3 into 5 இங்கே 15 divided by 4 into 6 24 minus of 1 into 2 2 6 into 3 18. next இங்கே 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 15 24ல 15ல 5 டைம்ஸும் 24ல 8 டைம்ஸ் மைனஸ் இங்கே 2 ஆல் டிவைட் பண்ணால் 1 by 9. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே 5 9s are 45 minus 8 divided by 8 9s are 72. Determinant of I minus b equal to 45 minus 8 37 by 72. It is positive. Positive means greater than 0. Hawking Simons condition க்கு 2 points satisfied பண்ணும். First point பார்த்தீங்கன்னா I minus b ஓட main diagonal positive. Then determinant of I minus b நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் it is viable to Hawking Simons condition. Hawking Simons condition-ஐ satisfied பண்ணால் the problem as a solution. நம்மளால் அதுக்கான சொல்யூஷன் அதாவது அவுட்புட் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா கேபிட்டல் X ஈக்குவல் டு I minus b the whole inverse into d. I minus b நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு, அதுக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் dன்றது given demand. I minus b the whole inverse equal to 1 by determinant of I minus b into adjoint of I minus b. Determinant of I minus b நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு, அதோட வேல்யூ 37 by 72. Then adjoint of I minus b equal to நீங்கள் I minus bல ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை சைட் சேஞ்ச் பண்ண போகிறோம், செகண்ட் தேர்டை சிம்பிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். adjoint of I minus b equal to சைட் சேஞ்ச் பண்ணும்போது 5 by 6 ஃபஸ்ட்டாகவும் 3 by 4 லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது 2 by 3 நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக வரும். அகெயின் 1 by 6 நெகட்டிவ் நமக்கு இங்கே பாசிட்டிவ். I minus b the whole inverse equal to 1 by determinant of I minus b. Determinant of I minus b ஓட வேல்யூ 37 by 72. Then adjoint of I minus b 37 by 72வை ரிவர்ஸ் பண்ணும்போது 72 by 37 into 5 by 6 2 by 3 1 by 6 3 by 4. இது I minus b the whole inverse ஓட வேல்யூ. பட் நமக்கு வேணுன்றது டிமாண்ட் சேஞ்ச் ஆகும்போது அவுட்புட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா x ஈக்குவல் டு I minus b the whole inverse into d. I minus b whole inverse ஓட வேல்யூ 72 by 37 into 5 by 6 2 by 3 1 by 6 3 by 4. சேஞ்ச் ஆன ஃபைனல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 80 and 40. நமக்கு கொஸ்டினில் டேப்லரில் வேறு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, அது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா 80ஆகவும் 40ஆகவும் சேஞ்ச் ஆகுது. தென் இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 72 by 37
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ரோ இன்ட்டு காலம். ஃபஸ்ட் இங்கே 5/6 இன்ட்டு 80 ப்ளஸ் 2/3 into 40. And second row into column 1/6 into 80 plus 3/4 into 40. Next இங்கே multiplication பண்ணும்போது 72/37 5 into 8 நமக்கு 40, so 400/6 plus இங்கே 2 into 40 80/3, then இங்கே 80/6 plus 3 into 4 நமக்கு 12, so 120/4 72/37. next இங்கே ப்ளஸ் பண்ணும்போது 400/6 ப்ளஸ் இங்கே நமக்கு டினாமினேட்டர் காமனாக வரணும். ஸோ மல்டிப்ளைங் டிவைடிங் பை 2னா 160/6. 6 and 4 இங்கே எல்சிஎம் பண்ணும்போது நமக்கு 24னு கிடைக்கும். 6 4ஆல் இன்ட்டு பண்ணும்போது 24. அகைன் நம்ம நியூமரேட்டரையும் 4ஆல் இன்ட்டு பண்ணும்போது 4 8 ஆர் இங்கே 32 then 0 ப்ளஸ் 6 into 4 நமக்கு 24. ஸோ 6 into 120 நமக்கு 720. வேல்யூ ப்ளஸ் பண்ணும்போது 72/37. மேட்ரிக்ஸில் டிவைடில் 6 காமனாக எடுத்துக்கலாம். 400 + 160 560. தென் செகண்ட் வேல்யூவில் 320 + 720 ஈக்குவல் டு 1040 டிவைடட் பை 24. நெக்ஸ்ட் இங்கே 72/37 மேட்ரிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் கூடயும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம், செகண்ட் டேர்ம் கூடயும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x ஈக்குவல் டு 72/37 இன்ட்டு 560 டிவைடட் பை 6. செகண்ட் டேர்ம் கூட இன்ட்டு பண்ணும்போது 72/37 இன்ட்டு 1040 டிவைடட் பை 24. நெக்ஸ்ட் இங்கே 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 டைம் 12 டைம்ஸ். நெக்ஸ்ட் இங்கே 12 into 560 equal to 6720 divided by 36. நமக்கு எக்ஸாமினேஷனில் கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் பிக் வேல்யூ வரும்போது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 1 டைம் 24 இங்கே 3 டைம்ஸ் 3 into 1040 equal to 3120 divided by 37. நீங்கள் 37ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 181.62. தென் செகண்ட் டேர்மை 37ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் 84.32. இது நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வேல்யூ. டிமாண்ட் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக அவுட்புட் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 80 and 40 சேஞ்ச் ஆகும்போது கிடைக்க போகிற அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 181.62 then 84.32. Then finally the output of x is 181.62, the output of y is 84.32.